ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் வீட்டு உள்ள ஒரு பிராங்க் ஒன்னு பிளான் பண்ணிருக்காப்ல. அதுக்காக கனி, விக்கில்ஸ் விக்ரம், அமித் பார்கவ் இவங்க 3 பேரையும் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு இந்த வீட்ல 39 நாளா இருக்கீங்க, இந்த வீட்ல இருக்க எல்லாரும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, சோ நீங்க 3 பேர் தான் வந்து பிராங்க் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர் கொடுக்குறாப்ல. அந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து நம்பர் 14 அந்த பொசிஷன் வரைக்கும் வந்து லைன் பண்ணி நிக்க வைக்கணும் ஒருத்தரையும். அந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு டேக் லைன் இருக்கு போல. அது மட்டும் இல்ல, இந்த 3 பேர் அதாவது கனி, விக்கில்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் அமித் பார்கவ் இவங்க 3 பேர் சூஸ் பண்ற நம்பர் தான் வந்து 1ல இருந்து 14 வரைக்கும் நிக்கணும். ஓகேவா? அவங்க இஷ்டத்துக்கு நின்னுக்க முடியாது. அவங்களுக்குள்ள வந்து கருத்தை வந்து பரிமாறி நாங்க மாத்தி நின்னுக்கலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது. விக்கில்ஸ் விக்ரம், கனி, அமித் பார்கவ் என்ன சொல்றாங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட், அவங்க தான் 14th. ஓகேவா? இதுதான் வந்து இங்க பிராங்க். இதுல செம்ம சீன் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சபரி தூக்கி போட்டதுக்கு கனியோட மாஸ்டர் பிளான். அதாவது கனி வந்து சபரிக்கு எப்பவுமே ஃபேவர் பண்றாங்க, இவங்க வந்து ஒரு குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்றாங்களே, அதுக்குதான் அங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சபரி நிக்கிறாப்புல. சபரிக்கான என்ன ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மெச்சூரா இந்த வீட்ல நடந்துக்கிற பர்சன் யாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு டேக்லைன் இருக்கு போல. அது வந்து சபரின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சபரியை தூக்கி நிக்க வச்சிட்டாங்க. லாஸ்ட் பிளேஸ் என்ன தெரியுமா, ரொம்ப சிறுபுலத்தனமா இந்த வீட்ல ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு டேக்லைன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு யார் நிக்கிறாங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 4th பொசிஷன் நிக்கிறாங்க. செகண்ட் பொசிஷன்ல யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சுபி அவர்கள், தேர்ட் பொசிஷன்ல கெமி அவர்கள், 4th பொசிஷன்ல சாண்ட்ரா அவர்கள், 5th பொசிஷன்ல பிரஜன் அவர்கள், 6th பொசிஷன்ல வியன்னா அவர்கள், 7th அரோரா, 8th ரம்யா ஜோ, 9th திவ்யா கணேஷ், 10th நம்ம கமருதீன், 11th வந்து கானா வினோத், 12th எஃப்ஜே, 13th பாரு, 14th திவாகர். இதுதான் வந்து ஆர்டர் மக்களே. ஓகேவா? இதுல வந்து சரியான பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம 30th பொசிஷன்ல இருக்க நம்ம விஜய் பாரதி என்ன சொல்றாங்கன்னா, என்னால இந்த பொசிஷன் நல்லா ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்பை எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது நம்ம ரம்யா ஜோ தான் வந்து பொங்கி எழுறாங்க, நீங்க 3 பேர் யாருங்க எங்களோட பொசிஷனை வந்து டிசைட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி அங்க கொந்தளிக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது டாஸ்க்னு தெரியாம இவ்வளவு பண்றீங்களா, பிராங்க்டா இது, அதுக்கப்புறமேட்டு எப்படி இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல. அடுத்த ப்ரோமோல இதை வச்சு ஒரு சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள். திவாகர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு வந்து ஃபேவரிசம் பண்றாங்க, குரூப்பிசம் பண்றாங்க, இவங்களுக்கு பிடிச்ச ஆள்லாம் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட்ல நிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவாகர் எப்பவுமே சொல்றாருல, அந்த மாதிரி இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்தது நம்ம வியன்னா வந்து இத்தனைக்கும் 6th பொசிஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கே வியன்னா வந்து ஐ எம் நாட் ஓகே வித் ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஐ எம் நாட் ஓகே வித் செகண்ட் பொசிஷன், ஐ எம் நாட் ஓகே வித் தேர்ட் பொசிஷன் சொல்லிட்டு அங்க ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வியன்னா. ஏன்னா கேமரா ஸ்பேஸ் எடுக்கணும்ல, அந்த மேடம் அதுல நல்லா யூஸ் பண்ணுவாங்க, அதை அங்க பண்றதை பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள். அதாவது இவங்கலாம் வந்து இந்த பொசிஷன் எனக்கு மாத்தணும்னு சொன்னாங்க. பட் ஆனா இங்க வந்து அல்டிமேட்டா ஒரு விஷயம் பண்ணது யாருன்னா திவ்யா தான். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 3 பேர் நடுவரா இருக்கவே தகுதியா இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு விட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இது இங்க இந்த மாதிரி ஒரு ஃபன்னு போயிட்டு இருக்கு. இது பிராங்க்னு தெரியாம நிறைய பேர் சீரியஸா எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ரோமோல சண்டை வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இத ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அதாவது அந்த ராஜாங்கம் டாஸ்கே ஊத்தி மூட்டாங்க. அது போதண்டா, நீங்க ஒன்னும் பண்றது இல்ல, இதுக்கப்புறமா நீங்க அதை வச்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டாஸ்க் எல்லாம் எப்படிப்பட்ட டாஸ்க் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கும் போது. இவனுங்க ஒழுங்கா விளையாட மாட்டானுங்க மக்களே, அவ்வளவுதான். பிக் பாஸ் வந்து கெஞ்சி பார்த்துட்டாரு, கதறி பார்த்துட்டாரு, திட்டி பார்த்துட்டாரு, துப்பி பார்த்துட்டாரு. அப்பயும் அவனுக்கு வந்து டாஸ்கா விளையாட மாட்டானுங்க, அது நல்லா தெரிஞ்சிடுச்சு. சோ அதனால இந்த மாதிரி பிராங்க வச்சு சண்டையை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரால முடிஞ்சதை அவரு பண்றாரு, இவனுக்கு வந்து ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறத பார்க்க முடிஞ்சது. சோ இந்த பிராங்க பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.